ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாழைப்பூ வடை செய்ய போகிறோம். இப்போ பாருங்கள், இதுதான் வாழைப்பூ. நாங்கள் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தோமா. இங்கிலீஷில் பனானா ஃப்ளவர்னு சொல்கிறாங்க. சரி, இது கடலைப்பருப்பு தண்ணியை ஊற்றி நல்லா ஊற வச்சுக்குவோம். அப்போ தான் நம்மளால் வடை செய்ய முடியும். நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் ஊற வைக்க போகிறோம். சரிங்களா? ஒரு மணி நேரம் கழிச்சு நாங்கள் சூப்பரான வாழைப்பூ வடை ரெசிபி செய்ய போகிறோம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இப்போ ஊற வச்சுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இதுதான் வாழைப்பூ வடை செய்ய போகிறோம். இது நாங்கள் எப்படி செய்கிறோன்றத பாருங்கள். இந்த வாழைப்பூ 16 ரூபா கொடுத்து வாங்கணும். 16 rupees கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணது. கடலைப்பருப்பு ஊற வச்சோம் இல்லையா, அதுலேயே சோம்பு, அதுக்கப்புறமா 3 பல் பூண்டு, சரிங்களா, அப்புறம் ஒரு காஞ்ச மிளகாய், இதெல்லாத்தையும் அதுலேயே போட்டிருப்போம். அப்படியே அந்த கடலைப்பருப்பு கூடவே இதுவும் நல்லா ஊறட்டும். இஞ்சியை தோல் எடுத்தாச்சு, குட்டி குட்டி பீஸ் தான். கட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாவை கட் பண்ணி தட்டில் வச்சாச்சு. அதே மாதிரி கருவேப்பிலையை நல்லா அலசிட்டு அதையும் சிறுவை கட் பண்ணி பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிக்கலாம். இந்த ஒரு வாழைப்பூவை வச்சு 100 வாழைப்பூ வடை செய்யலாம். எஸ், 100 நம்பர் வடை செய்யலாம், 100 நம்பர்ஸ். பட் நாங்கள் இன்றைக்கி ஒரு 10 வடை தான் செய்ய போகிறோம். இதே ஒரு ஃபங்க்ஷன், நிறைய கெஸ்ட் வந்திருக்காங்க. ஸோ அவங்க எல்லாேருக்கும் நம்ம செய்ய போகிறோன்னா ஒரு வாழைப்பூ வச்சு நிறைய வடை செஞ்சு எல்லாேருக்கும் கொடுக்கலாம். நம்ம வீட்டில் கொஞ்சம் மெம்பர்ஸ் தான் இருக்காங்க அப்படின்னும் போதே, லைக் 2 or 3 தான் இருக்காங்கன்னா நமக்கு நிறைய தேவைப்படாது. பிகாஸ் வடைன்றது ஆயில் ஐட்டம். ஸோ ரொம்ப லிமிட்டடாக சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ நமக்கு வேண்டியது ஒரு 10, 12 அது மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம்.
ஸோ நீங்கள் பாருங்கள், இப்போ நாங்கள் இஞ்சி கட் பண்ணி வச்சாச்சு, பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சாச்சு, வெங்காயம் கட் பண்ணி வச்சாச்சு, கருவேப்பிலையும் அலசிட்டு அதையும் கட் பண்ணி வச்சாச்சு. ஓகேவா? ஸோ பாருங்கள், இப்போ வாழைப்பூவை வந்து எப்படி பிச்சோம் பார்த்தீங்களா? பிச்சிட்டோமா? ஸோ தேவையில்லாததெல்லாம் ஜூஸ் பிச்சு போட்டாச்சு, அதெல்லாம் வேண்டாம். ஏன்னா அதெல்லாம் ரொம்ப கசக்கும், துவர்க்கும். இங்கே பாருங்கள், கட் பண்ணி அந்த வாழைப்பூவை இது மாதிரி தண்ணியில் போட்டு வச்சிடலாம். ஒரு கிண்ணத்தில் தண்ணியில் போட்டு வச்சிடலாம். தண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்தோம் இல்லையா? இப்போ நாங்கள் அந்த தண்ணியில் நல்லா கழுவிட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஜாரில் போட்டுக்கலாம்.
லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி இன்னும் நல்லா அரைச்சிக்கலாம். ஸோ பாருங்கள், இது மாதிரி நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். பிகாஸ் நம்ம வடை செய்ய போகிறோம், வாழைப்பூ வடை. அதுக்கெலாம் இது மாதிரி கொரகொரப்பாக தான் அரைச்சிக்குவோம். ஜார்லேருந்து ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு கிண்ணத்தில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சோம்னால அரைச்ச அந்த மாவை இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் அதில் சேர்த்துக்கலாம், கட் பண்ணி வச்சுருந்தா பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம், இஞ்சியை சேர்த்துக்கலாம், ஓகேங்களா, கருவேப்பிலையெல்லாம் மொத்தமாக போட்டுக்கலாம். இப்போது நம்ம வந்து அருவாமனையில் அரிஞ்சு வச்சோம் இல்லையா வாழைப்பூ, அதையும் தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா இந்த கிண்ணத்தில், அதை அப்படியே இப்போ போட்டுக்கலாம். தண்ணி விட்டு எடுத்து இந்த மாவு கூட போட்டாச்சு. இப்போது உப்பு வந்து போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ பெருங்காயத்தூள் வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ மொத்தமாக நம்ம ஒரு வடை மாதிரி பிசைஞ்சு தட்டி எடுத்துக்க போகிறோம். இந்த வாழைப்பூ வடை எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கடைகளில் கூட மசாலா வடைன்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் செய்வாங்க பார்த்தீங்களா, இந்த வாழைப்பூலாம் போட்டு தான் செய்வாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். கையை வச்சு நல்லா அப்படி பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி 10 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. ஸோ எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடும். நம்ம சூப்பரான டேஸ்டியான நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக வாழைப்பூ வடை ரெசிபி செய்யலாம். இப்போ பாருங்கள், நாங்கள் வடைக்கு வந்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா வடை ரெசிபி, வாழைப்பூ வடை செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு அதை என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். சார் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, வாழையில் இருந்தால் வாழையில் தட்டிக்கோங்க, இல்லைனா வந்து பால் கவரில் தட்டிக்கலாம், இல்லைனா இது மாதிரி ஏதாச்சும் மைக்கா கவரில் தட்டிக்கோங்க. ஓகேவா? தட்டிட்டு இது மாதிரி எண்ணெயில் போட்டுருங்க. ஸோ சூப்பரான டேஸ்டான வாழைப்பூ வடை ரெசிபி இப்போ நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி வாழைப்பூ வடை ரெசிபி சமைச்சிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா வந்துச்சா வாழைப்பூ வடை, நல்லா இருந்துச்சா, சாப்பிட்றதுக்கு நல்லா ருசியாக இருந்துச்சா, உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் சமைச்சு கொடுங்க, கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி வாழைப்பூ வடை ரெசிபி செய்யுங்க. ஸோ இது வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கிறோம் இல்லையா, அது நல்லா ப்ரௌன் கலருக்கு மாறணும். அப்போ தான் நல்லா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். நல்லா வேக விடுங்க, அப்போ தான் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ சடனாக நம்ம வீட்டுக்கு யாராச்சும் கெஸ்ட் வந்தால் கூட நீங்கள் இது மாதிரி சூப்பரான வாழைப்பூவோட ரெசிபிலாம் செஞ்சு கொடுக்கலாம். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப எம்மியாக டெலிஷியஸாக இருக்கும், ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது ஹெல்த்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது வாழைப்பூ. இன்றைக்கி இந்த வீடியோவில் வாழைப்பூ வச்சு வாழைப்பூ வடை ரெசிபி செய்கிறது எப்படின்னு பார்த்தீங்க.
ஸோ நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து வாழைப்பூ கூட்டுலாம் எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நாங்கள் வீடியோ போடுறோம், அதையும் பாருங்கள். இப்போ பாருங்கள், அந்த வடை எல்லாமே நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கிறது எல்லாமே எல்லோ கலரில் இருக்குது பார்த்தீங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌன் கலருக்கு மாறணும். அப்போ தான் நல்லா வெந்துடுச்சு அப்படின்னு அர்த்தம், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ லைக் ஒரு 50% தான் வெந்திருக்கு சரிங்களா? 100% வெந்தால் தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் வாழைப்பூ வந்து எப்படி இருக்கும், அதோட ப்ரைஸ் என்ன, அது எப்படி உரிக்கிறது, அதில் தேவையில்லாதெல்லாம் எப்படி தூக்கி போகிறது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ கடலப்பருப்பெல்லாம் போட்டுட்டு சூப்பராக வாழைப்பூலாம் வச்சு அருமையான ஒரு மசாலா வடை மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள். இதை சில பேர் மசாலா வடைன்னு சொல்லுவாங்க, சில பேர் வாழைப்பூ வடைன்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப வீட்லேயே ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஃபாஸ்ட்டாக குயிக்காக ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்லேயே வந்து வாழைப்பூ ரெசிபி செஞ்சுக்கலாம். நிறைய பேருக்கு வடைனால ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அதுவும் இது ஸ்பெஷல் வடை, வாழைப்பூ வடை. வீட்டில் இருக்க எல்லாருக்கும் செஞ்சு சமைச்சு கொடுங்க இதேமாதிரி வாழைப்பூ வடை. அப்புறம் டேஸ்ட் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் அடிக்கடிக்கு செய்ய சொல்லுவாங்க. சமையல் செய்யும்போதே ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். முக்கியமாக இந்த மாதிரி ஆயில் ஐட்டம்ஸ்லாம் நம்ம செய்கிறோம், ஆயிலில் நல்லா எண்ணெயில் பொரிக்கிறோம் அப்படின்னும் போதே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த வடையை திருப்பி போடும்போதும் சரி, நல்லா பொரிச்சு எடுக்கும்போதும் சரி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. எண்ணெய் நம்ம மேலே அடிக்காத அளவுக்கு ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். பாருங்கள், இது நல்லா அழகாக எண்ணெயில் போட்டு பொரித்து நல்லா வடை நல்லா வெந்து ரெடியாக இருக்குது, சுட சுட இருக்குது. சூப்பராக வாழைப்பூ வடை தயாராகிடுச்சு பாருங்கள். எவ்வளோ பார்க்கவே அப்படியே எம்மியாக இருக்குல்ல. இது வரைக்கும் வாழைப்பூ வச்சு வடை செஞ்சதே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாழைப்பூ வாங்கி நல்லா ஃப்ரெஷ்ஷான நல்ல வாழைப்பூ வாங்கி சமைச்சு பாருங்கள். வாழைப்பூ வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ் கட்டாயம் சாப்பிட்லாம், அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது.
இன்றைக்கி ஒரு 10 வடை செய்யலாம்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அதுக்கேற்ற அளவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்புலாம் ஊற வச்சோம். நாங்கள் நிறைய கெஸ்ட்டுலாம் வந்தாங்கன்னா நாங்கள் நிறைய செய்வோம், 50 100லாம் செய்வோம். இப்போ வீட்டில் சும்மா சாப்பிட்லாம் வாழைப்பூ வச்சு ஒரு வடை அப்படின்றதுக்காக ஒரு 10 வடை தான் செய்கிறோம். 10 வடை தான் பிளான் பண்ணோம். பட் எத்தனை வடை வரப்போகுதுன்றது லாஸ்ட்டாக தெரியும். பிகாஸ் கொஞ்சம் வந்து அங்கே எண்ணெயில் பொரிஞ்சிட்டு இருக்குது. இங்கே தட்டி கொஞ்சம் வச்சுருக்கோம், சுட்டு கொஞ்சம் வச்சுருக்கோம், அப்புறம் கிண்ணத்தில் மாவாகவே இருக்குது. இது வந்து சைஸ் வந்து நம்ம சாய்ஸ் தான். நீங்கள் இதோட சின்ன சைஸாகவும் செஞ்சுக்கலாம், இல்லை இதை விட பெரிய பெரிய வடை செய்ய போகிறனாலும் செஞ்சுக்கலாம், இல்லை மீடியமாக வேணும்னாலும் அந்த ரவுண்டு அந்த சைஸ் எல்லாமே நீங்களே உங்கள் சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வாழைப்பூ வடை ரெசிபி செஞ்சுக்கலாம். நல்லா எண்ணெயில் நல்லா வேக விட்டு எடுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஈவினிங் டைமில் ஒரு ஸ்நாக் ரெசிப்பியாக கூட நம்ம வீட்டில் இருக்க எல்லாருக்கும் சூப்பரான டேஸ்டான வாழைப்பூ வடை ரெசிபி செஞ்சு கொடுக்கலாம். யூஸ்வலாக நம்ம செய்கிற வடையை விட இந்த வாழைப்பூ வடை சாப்பிட்றதுக்கு நிஜமாகவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நாங்கள் ஆக்சுவலாக 10 வடைக்கிட்ட பிளான் பண்ணோம். பட் நிஜமாகவே ஒரு 10 வடை வந்துடுச்சு. ஒன் ஆஹா 4 5 6 7 8 9 10 11 12. ஓ மை காட் 12 வடை வந்துச்சான் ஃப்ரெண்ட்ஸ். எஸ், நான் 10 தான் பிளான் பண்ணது. 10 to 12 வரும்னு நினச்சோம். அதை நிஜமாகவே 12 வடை கிட்ட வந்துடுச்சு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். Thank you so much for watching.